ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக நம்ம மெத்தடில் சூப்பராக ஒரு மாடல் ஒன்று போட்டு காட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாடல் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, யாருமே போடாத மாதிரி வித்தியாசமான மாடல் போடணும்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு ஆசை இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாடல் பிடிக்கும். நான் ஒரு ஃபேன்சி சேரீயில் தான் இதை தச்சு காமிக்க போகிறேன். நீங்கள் பட்டு சேரீயில் தச்சிங்கன்னா இன்னும் செம க்யூட்டாக இருக்கும். அதாவது அந்த கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கும் அந்த பார்டர்லாம் இடையில சேர்க்கறதுக்கும் செம க்யூட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது சூப்பராக இருக்குது, எங்கே தைச்சிங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த ப்ளவுஸ் செம க்யூட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் புதுசாக இப்போ தச்சு பழகுறீங்க இல்லையா, நீங்களும் அழகாக இந்த மாடலை போட முடியும். அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வழக்கம் போல் ஏதாவது சொல்லணும் இல்லையா, தேவையில்லாத விமர்சனங்கள் அது பொதுவாக எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு கூட விளக்கம் சொல்லுவாங்க. விமர்சனங்கள் வர 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 ஒருத்தவங்க வளர்கிறாங்க அப்படின்னு அர்த்தமா இல்லையா. அப்போது அந்த விமர்சனங்கள் வரும்போது அதை நம்ம காதில் வாங்கக்கூடாது. நம்ம இலக்கை எது நோக்கி பயணிக்கிறோமோ அதில் கவனம் வச்சுக்கணும் இல்லையா. அந்த மாதிரி எந்த ஒரு விமர்சனங்கள் வந்தாலும் தேவையில்லாத பேச்சுக்களுக்கெல்லாம் காது கொடுக்காம நம்ம இலக்கை நோக்கி பயணித்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்குதோ இல்லையோ, வாழ்க்கையில் தோக்கவே மாட்டோம். அதே மாதிரி பெண்கள் யாரோட கை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தையல் தொழிலை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவங்க கணவன் இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க, கணவரால் கைவிடப்பட்டவங்களும் இருக்கிறாங்க, வாழ்க்கையில் ஒரு பிடிமானமே இல்லாமல் தன் குழந்தைகளை வளர்க்குறதுக்கு கஷ்டப்படக்கூடிய இந்த மாதிரி சகோதரிகளுக்கெல்லாம் எந்த வேலை செட் ஆகுதோ இல்லையோ, இந்த தையல் தொழில் கண்டிப்பாக செட் ஆகும். ஏன்னா வறுமையிலிருந்து மீண்டு வந்த எல்லா முதியவர்கள், அதாவது அந்த காலத்தில் ரொம்ப வறுமையிலேருந்து மீண்டு வந்திருப்பாங்கள்ல, அவங்களாம் பாருங்கள் அந்த டெய்லரிங் கடையிலேருந்து தான் மீண்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு அடிப்படையாக அதுதான் நல்ல உதவி பண்ணியிருக்கோம். அது நிறைய பேர் கேட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ நல்ல வசதியாக இருப்பாங்க. அவங்க பேக்ரவுண்டு பின்னாடி கேட்டோம்னா அவங்க அம்மா, அவங்க பாட்டி, அதுக்கு முன்னாடி உள்ளவங்க அப்படின்னு கேட்கும்போது யாரோ ஒருத்தர் தையல் தொழில் தெரிஞ்சிருக்கும்ல. அதை வச்சு தான் அவங்களோட குடும்பத்தை ரன் பண்ணி அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறி இருப்பாங்க. அதனால் பெண்களுக்கு இந்த தையல் தொழில் கடைசி வரைக்கும் கை கொடுக்கும். யாரோ ஒருத்தர் நம்ம கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல். கடைசி வரைக்கும் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. இந்த மாதிரி தொழில் நீங்கள் கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு இந்த தொழிலை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். தொழிலுங்கிறத விட இது ஒரு கலை இல்லையா, எல்லாருக்கும் கை கொடுக்கக்கூடியது. வறுமையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும், வசதியாக இருக்கிறவங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த மாதிரி கலையை கற்றுக்கிறதுல நீங்கள் சந்தோஷப்படணும், ரொம்ப பெருமைப்படணும் இல்லையா. இப்போ கூட இந்த நம்ம யூடியூப் சேனலில் கூட எனக்கு கூட பேட் கமெண்ட்ஸ் வருது. அதை படிக்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது, அவங்க மேலே கோபம் கூட இல்லை. ஏன்னா மூஞ்சி இல்லை, முகரம் இல்லை, விலாசம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதை ஒரு பேட் கமெண்ட் போடுறதுக்கு ஒரு தகுதியே கிடையாது. அதை நம்ம பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. டெய்லர் ப்ரோ ₹1 ஃபீஸ் வாங்கி கிளாஸ் நடத்திட்டே இருக்கிறாரு. இப்போ ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னும் நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம செவிஸ் ஆச்சு பதில் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்காக சொல்கிறேன். உங்களையும் இந்த மாதிரி ஒரு சிலர் விமர்சனம் செஞ்சாங்கன்னா அதுக்கு பதில் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு சிலர் புரிஞ்சுக்கணும். இப்போது நிறைய சகோதரிகள் இங்கே நேரடியாக படிக்கணும் விருப்பப்படுறாங்க. இப்போ நீங்கள் யூடியூப்பை பார்த்து படிக்கிறவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. நேரடியாக படிக்கணும், நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் ஆசைப்படக்கூடியவங்களுக்கு வர முடியாத சூழ்நிலை. அப்போது ஆன்லைனில் படிக்கணும் ஆசைப்படுறாங்க. இப்போ வேறு ஊரில் இருக்கிறாங்க, வேறு ஸ்டேட்டில் இருக்காங்க, இல்லை ஃபாரினில் இருக்காங்க. அப்போ அவங்களாம் நேரடியாக வர முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இந்த ஆன்லைன் மூலமாக நல்லா ஓரளவு படித்து நம்ம ஒரு கடை வைக்கணும், அதில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் படிக்கிறாங்க. அப்போ ஆன்லைனில் ஒரு வகுப்பு நடத்தும் போது அதை பணம் வாங்கி தான் நம்ம அந்த வகுப்பை நடத்த முடியும். அதுக்கு பின்னாடி உள்ள செலவுகள்லாம் யார் பார்ப்பாங்க? டெய்லர் ப்ரோ கோடீஸ்வரனா கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். டெய்லர் ப்ரோவுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அப்போ அவரோட லைஃப்பை பார்க்கணும்ல. அப்போ சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிகள் என்ன இருக்கோ அவங்களோட தொழில் மூலிமா சம்பாதிக்கத்தான் செய்வாங்க. நானும் அப்படித்தான். ஆனால் என்னோட இலக்கை ஒரு நாளும் நான் கைவிட்டது கிடையாது. அந்த 1 கோடி டெய்லர்களை உருவாக்கணும்னு நினச்சி என்னோட பயணத்தை செலவழித்து போய்கிட்டு இருக்கிறேன் இல்லையா. அப்போ அதுக்கு தேவையான பொருளாதார ரீதியாக என்ன இருக்குது? யாரும் கொடுக்குறாங்களா? யாருக்கிட்டே போய் கையேந்து நிற்கிறேன்னா கிடையாது. என்னோட சுய உழைப்பு, என்னோட ரத்தத்தை சிந்தி அதன் மூலியமாக தான் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் போய் அந்த ₹1 ஃபீஸ் கட்டி உங்களுக்கு அந்த தொழிலை நான் சொல்லிக் கொடுக்குறேன். எல்லா மாவட்டத்துலையும் கிடையாது, சின்ன சின்ன கிராமத்துலேயும் போய் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். இப்போ ஆன்லைனில் கூட அந்த ₹1 ஃபீஸ் கட்டி எவ்வளோ சகோதரிகள் படிக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தில்
தன்னோட வாழ்க்கையில் இந்த தொழில் மூலயமா ஒரு மாற்றம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வந்து படிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச இந்த மாதிரி சலுகையில் ஒரு அண்ணனாக இருந்து ஒரு பொறுப்பாக என்னோட கடமையை தான் நான் செய்கிறேன். அவங்களுக்கு இந்த தொழிலை ஒரு டைம் சொல்லி கொடுத்தோம்னா அதை பிடிச்சிக்கிட்டு அவங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான். ஏன்னா யாரும் வறுமையில் கஷ்டப்படக்கூடாது. அந்த வறுமையில் கஷ்டப்பட்ட அனுபவங்கள் எனக்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் எந்த ஒரு சகோதரியும் வறுமையில் கஷ்டப்படக்கூடாது, தொழில் தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இலவசம், அதாவது இலவசம் கிடையாது, அந்த ₹1 ஃபீஸ் வாங்கி நடத்தக்கூடிய வகுப்பு நடக்கத்தான் செய்யுது. ஆனால் ஃபீஸ் கட்டி படிக்க வேண்டிய வகுப்பும் நடக்கத்தான் செய்யும். இதை யாரும் தடெல்லாம் செய்ய முடியாது. என்னை யாரும் விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படி விமர்சனம் செஞ்சால் அதுக்கு செவி சாய்க்கிற அளவுக்கு எனக்கு மூடும் கிடையாது. ஏன்னா என்னோட இலக்கு வேறு. அந்த 1 கோடி டெய்லர்களை உருவாக்கணும், அந்த நிறைய சகோதரிகளோட வறுமையை போக்கி அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்தணும். அதே மாதிரி என்னோடய ஃபேமிலிலையும் என்னோடய குடும்பத்துலேயும் நானும் தீபாவளி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, பிறந்த நாள், திருமண நாள் எல்லாம் கொண்டாடணும்னு எனக்கும் ஆசை இருக்குது. அதுக்கு அந்த 1 கோடி டெய்லர்களை உருவாக்கினா தான் என்னோட வாழ்க்கையிலையும் நான் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் இல்லையா? அதுக்கு நம்ம பயணிக்கும் போது செலவுகள் யார் பார்ப்பாங்க? நம்ம தானே பார்க்கணும். அதுக்கு ஒரு வருமானம் வேணும் இல்லையா? அதை செஞ்சு தான் ஆகணும். அந்த மாதிரி புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு பேட் கமெண்ட்ஸை போட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் ரிப்ளை கொடுக்கல, உங்களுக்காக நான் இந்த ரிப்ளை கொடுத்தேன். ஏன்னா இந்த மாதிரி விமர்சனங்களை செய்கிறவங்களெல்லாம் நம்ம கண்டுக்காமல் நம்ம இலக்கை நோக்கி போயிட்டே இருங்க. இப்போ எனக்கு என்னோட இலக்கு பார்த்தீங்கன்னா அந்த 1 கோடி டெய்லர்களை உருவாக்கணுங்கிறது. அப்போ உங்களுக்கு நம்ம பிள்ளையை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆகணும், நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை ஒரு சிலர் தன்னோட கணவர் ஏதோ உடல்நலம் சரியில்லாமல் இருப்பாங்க, அவரை எப்படியாவது நல்லபடியாக காப்பாற்றணும், அவர் இருக்கிற இடத்துல நம்ம இருந்து அந்த உழைப்பை சம்பாதிச்சு எடுக்கணும், இல்லை நம்ம ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி, இல்லை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு வருமானம் தேவை இல்லையா? அந்த வருமானத்தை எடுக்கிறதுக்காக தான் அந்த தையல் பயிற்சியை படிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். அதனால் எல்லா சகோதரிகளும் உங்களோட லைஃப்பில் தையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு அதை கையில் பிடிச்சி நீங்கள் போகும்போது அந்த தையல் தொழில் உங்களை ஒரு நாளும் கைவிடாது, இருக்கவும் பிடிச்சி போயிட்டே இருக்கும். இதுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது தெரியுமா? ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. நீங்கள் உட்காந்து வயசான காலத்தில் குடுன்னு இருந்தாங்க. நானே வயசாகி ரொம்ப வயசான ஒரு கிழவனானா கூட உட்காந்து மெதுவாக ஒரு சட்டை தைச்சா கூட என்னோட சாப்பாட்டுக்கு போக இன்னும் 2 பேருக்கு என்னால் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கலையை நான் கையில் வச்சுருக்கிறேன். அந்த கலையை நீங்களும் கையில் எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச இந்த கலையை உங்கள் எல்லாருக்கும் சேர்ந்து பகிர்ந்து கொடுக்குறேன். அதாவது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இன்னும் எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும் இல்லையா? முழுசாக தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் கேட்குற கேள்வி மூலமா இன்னும் நான் நிறையா படிச்சுக்கிறேன். அதுதான். சரி, ரைட். ரொம்ப நேரம் பேசிட்டுன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் ரொம்ப நேரம் பேசிட்டேன் இல்லையா? சரி, ரைட். இன்றைக்கி இந்த மாடல் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடணும்னு ஆசைப்படுவாங்களோ அந்த பேக் பீஸ் மட்டும் தான் மாடல் போடுறேன். ஃப்ரண்ட் வந்து போட் நெக் வைக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க, ஃப்ரண்ட் வந்து போட் நெக் வைக்கணும். ஸ்லீவ் நல்லா எல்போ ஸ்லீவ் வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் பட்டு சேரில் தைச்சாலும் சரி, ஃபேன்சியில் தைச்சாலும் சரி, செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த மாடல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் தைச்சதை ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போடுறீங்க, ஓகேவா? சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ நம்ம தைக்க போகிற மாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ஆனால் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு திரும்ப மார்க் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஷோல்டர் வந்து ஃபுல் ஷோல்டரில் வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 14 இன்ச்சு ஷோல்டர், 14ல் பாதி பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு, 7 + ½ இன்ச்சு தையலுக்கு விட்ருக்கேன். சரி, ரைட்டா? ரைட். இப்போ பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலம் நான் 4.5 இன்ச்சு வைக்கிறேன். அதாவது போட் நெக் வைப்போம்ல அதே மாதிரி 4.5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இறக்கம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ரைட்டா? 3 இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கேன். இந்த 3 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. மூணு இன்ச்சு தான் லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஷோல்டர் மார்க்குக்கும் இந்த லாஸ்ட் எண்டுக்கும் இந்த ஷோல்டர் சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு லைன் போடணும்.
போட்டுட்டு இதை அழகாக அந்த ஷேப் எடுத்துக்கணும். டிராயிங் கரெக்டாக இருந்தால் தான் மாடல் சூப்பராக இருக்கும். அதனால் டிராயிங் நல்லா எடுத்துக்கோங்க. இது ஷோல்டரோட அளவு. ஆனால் அந்த கழுத்தை வந்து அந்த ஷோல்டர் வரைக்கும் பாதிக்கு வரைக்கும் மேலே கொண்டு போயிருக்கேன். இதுதான் மாடல். ரைட்டா? இப்போது இந்த கழுத்து இறக்கத்துலேருந்து கரெக்டாக 1.25 இன்ச்சு. சரியா? இந்த 1.25ல் இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். 1.25ங்கிறது 1 இன்ச் வரைக்கும் கூட போட்டுக்கலாம். அது கம்மியாக இருந்தாலும் அழகாக தான் இருக்கும். சும்மா லைட்டாக போடுங்க. ஆனால் கழுத்தோட இறக்கம் எவ்வளோ வைக்கணும் பார்த்தீங்கன்னா, நல்ல லோ நெக் தான் வைக்கணும். லோ நெக் வச்சா தான் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப வல்கராக தெரியாது, நீட்டாக தான் இருக்கும். இப்போ கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா நம்ம 4.5 இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா? இறக்கம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 10 இன்ச்சாவது கம்பல்சரி வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாடலுக்கு. ரைட்டா? அப்போ இந்த 10 இன்ச்சு கணக்கு பண்ணி பாக்ஸ் போட்டுக்கோங்க. 4.5 இன்ச்சு அகலம், இறக்கம் 10 இன்ச்சு. 10ங்கிறது கூட வச்சாலும் நல்லது தான். அது உங்களோட ஹைட் பொறுத்து இருக்குது. இது வந்து கழுத்தோட பாக்ஸ் போட்டிருக்கேன். ரைட்டா? பாக்ஸ் போட்டுட்டு இதை அழகாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணிட்டோமா? பண்ணிவிட்டு மேலே இந்த போட் நெக்கை அப்படியே ஷோல்டரோட பாதியில் கொண்டே இணைச்சிட்டோம். அதுபோல் இதே மாதிரி கீழே இந்த இருக்கு இல்லையா, மார்க்கை அப்படியே கீழே கொண்டு வரணும். நீங்கள் வரைகிற அந்த ஷேப்பு தான் அழகாக காமிக்கும். அப்படியே கீழே கொண்டு வாங்க. கொண்டு வரும்போது இந்த ஹாம்கோல்லேருந்து கரெக்டாக 4 இன்ச்சு, அதாவது தையலுக்கு விட்டுருங்க, 4 இன்ச்சில் கொண்டு வந்து அந்த ஷேப்பை அழகாக இதில் இணைச்சி விடுங்க. ரைட்டா? அதே போல் இதை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து இந்த வளைவு அங்கே எப்படி வளைவு கொண்டு போனீங்களோ அதே மாதிரி இங்கே இதில் கொண்டு வந்து இணைச்சி விடணும். ஓகேவா? இவ்வளோ தான் மாடல். இது டபுள் ஷேடில் நம்ம போட போகிறோம். இந்த வளைவு பார்த்தீங்கன்னா இங்கே போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம், இல்லை அழகாக வளைவாகவும் எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான். இந்த இருக்கு இல்லையா, இந்த ஷேப் கொண்டு வரும்போது ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். அவங்க ஆள் பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த வித்தியாசத்தை கொண்டு வரலாம். நம்ம டிராயிங் பண்ணியிருக்கோம், ஒன் சைடு பண்ணியிருக்கோம், இன்னொரு சைடு பண்ணணும் இல்லையா? அது வந்து இந்த பாக்ஸை மட்டும் கொஞ்சம் அழுத்தி போட்டுக்கோங்க. அந்த சைடு வந்து காப்பி பண்ணிக்கலாம். கழுத்து மட்டும் கொஞ்சம் அழுத்தி வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? வரைஞ்சாலும் இந்த பக்கம் உங்களுக்கு அழகாக கிளியராக தெரியும். ஓகேவா? இவ்வளோ தான். இப்போ இந்த போட் நெக்கு இங்கே எப்படி ஆரம்பிச்சிருக்கோமோ அதே மாதிரி தான். இது இந்த ஷோல்டரோட இணைச்சிக்கோங்க. அந்த கழுத்து ஷோல்டரை தாண்டி கொண்டு போயிருக்கோம். இது ஷோல்டரோட கொண்டு வந்திருக்கோம். இது ஷோல்டரை தாண்டி சென்டரில் கொண்டு போயிருக்கோம். சரியா? இவ்வளோதான் மாடல். இது ஒரு பாகம், இது ஒரு பாகம் தனித்தனியாக. அப்போது நான் அந்த மாதிரி கோடு போட்ட ப்ளவுஸில் தைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த பேக் பீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு ஒன்று எடுத்திருக்கேன். ரைட்டா? அப்போ இன்னொரு பாகம் வந்து குறுக்கில் கோடு இருக்கிற மாதிரி போடணும். அப்போது அந்த டிசைன் நல்லா எடுத்து காட்டும். நீங்கள் டபுள் கலர் போட்டாலும் நல்லாயிருக்கும்.
டபுள் கலர் போட்டிங்கன்னா இது வந்து பார்டர்லேயே தைக்கலாம். இந்த பாகத்தை வந்து ப்ளைன் பட்டு சாரியில் அந்த கலரில் தைச்சிட்டு இதை பார்டரில் டிசைன் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இது ஃபேன்சி சாரிங்கிறதுனால கோடில் நான் தைக்கிறேன். இப்போ இந்த கோடில் தைக்கிறதுக்கு முன்னாடி இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப லேஸான துணி, அதனால் டபுள் கிளாத்தில் நான் தைக்க போகிறேன். சப்போஸ் கிளாத்து நல்லா திக்னஸாக இருந்துச்சுன்னா உள்ள கிளாத் தேவை கிடையாது. ஏன்னா நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, அதனால் உள்ள லைனிங் யூஸ் பண்ணுறோம். அப்போ நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கும். இந்த இருக்குல்ல, நான் பெரிய லைனிங் எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது கேன்வாஸே வேண்டியதில்லை, தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ஃபினிஷிங் நல்லா சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு இந்த கோடு ஸ்ட்ரைட்டில் எடுத்திருக்கேன், ரைட்டா? அதே போல் இன்னொரு ஒரு பக்கம் மட்டும் இந்த இருக்கு இல்லையா, அந்த ஒரு பக்கம் மட்டும் குறுக்கில் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி லைனிங்கும் நான் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு சைடு மட்டும். இது வந்து குறுக்கில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த பேக் பீஸை கம்ப்ளீட் பண்ணுறோம், சரியா? ரொம்ப ஈஸி. தைச்சதுக்கப்புறம் பாருங்கள் ப்ளவுஸ் செம்மையாக இருக்கும். ஆனால் இந்த ரவுண்டு மட்டும் அழகாக போட்டுருங்க, ஏன்னா முதுகு பக்கம் தெரிய போகிறது அதுதான். ரைட், ஃபஸ்ட்டு கழுத்தை தைக்கிறேன். அந்த வளைவு மட்டும் நல்லா அழகாக போடுங்க, அதுதான் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். இடையில துணி லூஸ் கொடுத்துடாம, ஃப்ளீட்லாம் வந்துடாமல் தைங்க. அந்த மாதிரி லேஸான துணிலாம் டக்குன்னு ஃப்ளீட் விழுந்துடும், அதனால் இழுத்தும் தைக்கக்கூடாது, ஃப்ளீட் வரவும் வச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு கழுத்து தைச்சிட்டேன், ரைட்டா? அதே போல் இந்த போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மார்க்கையும் நான் தைக்கிறேன். ரவுண்டு மட்டும் அழகாக கொண்டு போங்க, ப்ளவுஸ் போடும்போது செம்மையாக இருக்கும். தைச்சிட்டோமா? அதாவது இந்த கழுத்து தைச்சிருக்கேன், இந்த ஷேப்பு நான் தைச்சிருக்கேன். இப்போ அதை நம்ம வெட்டி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வழக்கம் போல் இந்த கழுத்து பீஸை 1/4 இன்ச்சு விட்டுட்டு விட்டுரும், சரியா? 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க, ரொம்ப விட்டிங்கன்னா திருப்பும் போது அந்த ஷேப் வராது. கட் பண்ணிக்கலாம். ரைட், அதே போல் இங்கே 1/4 இன்ச்சு விட்டுரும். இதில் கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆக தான் செய்யும், அப்போ தான் இந்த மாடல் கிடைக்கும். இப்போது இந்த ரவுண்டு ஷேப்பில் மட்டும் வழக்கம் போல் கட் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டு ஷேப்பில் பூரா கட் பண்ணிட்டோமா? இப்போ எதனா திருப்பணும் இல்லையா? அந்த திருப்புறதுக்காக தான் இந்த 1.5 இன்ச்சு கேப் வச்சுக்கணும், இல்லைன்னா இன்னும் கம்மி கூட பண்ணிக்கலாம். அதை திருப்புறதுக்காக கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் தான் அதை திருப்ப முடியும் ஈஸியாக, இல்லைன்னா திருப்புறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். இப்போ இதை நான் திருப்புறேன். ரொம்ப லேசான துணினா திருப்புறதுக்கு ஈஸி தான்.
கொஞ்சம் திக்னஸான துணியாக இருந்தால் 1 இன்ச்சுங்கிறத 1.5 இன்ச் வரைக்கும் கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் அந்த நீடில் வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தூரம் திருப்புறது கஷ்டமாக இருக்கும். திருப்பிட்டோம். கொஞ்சம் லேசான துணிங்கனால ஈஸியாக வந்துடும். திக்கான துணியாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் திருப்பணும். டைமிங் கொஞ்சம் எடுக்கும், பார்த்து திருப்பிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து எஜ்ஜு தையல் போட முடியாது, ஏன்னா இந்த ஷேப் எடுத்துருக்குறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் தையல் வந்து பொடியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி டிசைன் தைக்கும் போது தையல்லாம் நல்லா பொடியாக வச்சிட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். நம்ம எந்த மாதிரி ட்ராயிங் பண்ணுறோமோ அது அப்படியே கிடைக்கும். இப்போ இதை லைட்டாக அயன் பண்ணிக்கலாமா? அப்படி நம்ம போட்ட ட்ராயிங் அப்படியே வந்துருச்சா? இப்போ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அயன் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ அயன் பண்ணியாச்சு. அயன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறோன்னா சுற்றி தையல் போட போகிறோம். ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு சுற்றி தையல் போட்டுக்கலாம். இடையில லூஸ் வராமல் பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த பக்கமும். பின்பக்கம் லூஸ் வராமல் பார்த்துக்கோங்க, மெயின் அதுதான். ஏன்னா அது டிசைன் ப்ளவுஸ்ன்னு சொல்லும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல சுருக்கம் வந்துச்சுன்னா அது நல்லா காமிச்சு கொடுத்துரும், அதோட ஃபினிஷிங்கை கெடுத்துரும். ரைட், இப்போ இது ரெண்டையும் வச்சுட்டு ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் தான் கரெக்டான அளவு, அந்த லைனிங் கனெக்ட் பண்ணி கட் பண்ணிடுவோம். எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியலை வெட்டிடுங்க. ரைட், இப்போ ஃபஸ்ட்டு ஒன் சைடு பேக் பீஸை தைச்சிட்டோம். இப்போ இன்னொரு பக்கம் தைக்கணும் இல்லையா? அதை இதே மாதிரி கூட குறுக்கில் போடலாம், ஆனால் கலர் சேஞ்சாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரே கலரும் போது கொஞ்சம் அந்த டிசைன் எடுக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த கலர் ஷேடில் பிளைன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்துட்றேன், அப்போ உங்களுக்கு அந்த டிசைன் நல்லா தெரியும்ல. இன்னொரு பக்கத்துக்கு வந்து லைனிங் வந்து கழுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இருக்கு இல்லையா, ஆல்ரெடி இந்த ஒரு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பக்கத்தை அதே மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ரைட் இன்னொரு சைடு பண்ணிவிட்டு இதுக்குள்ளே லைனிங் வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். கழுத்து சும்மா நார்மலாக நம்ம வரைஞ்சிருக்கோம் அந்த கழுத்து தான். இதை ஃபஸ்ட்டு தைச்சி எடுத்துடலாம். வழக்கம் போல் கழுத்தை ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு வெட்டிட்டு ஃபுல்லாக அர்கட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டு ஷேப்பில் மறக்காமல் அர்கட் பண்ணிக்கோங்க. இந்த பிளைனாக இருக்கிறதுனால இதில் பைப்பிங் கொடுத்துக்கலாம். என்னை கேட்டால் அது பைப்பிங் இல்லாமல் பிளைனாக இருந்துச்சுன்னா அந்த டிசைன் இருக்குல்ல, அது வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும்.
ரைட். இதில் தையல் போடாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும், இல்லை ஓரத்தில் ஒரு எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம். இப்போ சுற்றி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பிசரை வந்து வெட்டிடுவோம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியலை வெட்டிடலாம். இன்னொரு பக்கத்தை ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஆல்ரெடி நம்ம தச்சு வச்சுருந்தோம்ல, அதை இதில் அப்படியே உட்கார வச்சிடலாம். அப்போ இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு சூப்பராக எடுத்து காட்டும். ரைட்டா? சரி, இப்போ இதில் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டிராயிங் பண்ண மாதிரியே கரெக்டாக இதில் மார்க் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஷேப் கரெக்டாக வரும், இல்லைன்னா மாறிடும். அந்த ரவுண்டு ஷேப் வந்து கரெக்டாக அதில் உட்காரணும். ஏன்னா இந்த கழுத்து வந்து ஒன் சைடு தான் வரும் இல்லையா? அதனால் அது மிஸ் ஆகிடாமல் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா தான் எங்கேயும் இழுவை இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி நல்லா ஃபினிஷிங் பண்ண டெய்லராக இருந்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி உள்ளே சொருகி தையல் போட்டுக்கலாம். அப்போ வந்து நமக்கு அந்த பிசுறு சுத்தமாக வெளியில் தெரியாது. நீங்கள் புதுசாக தைக்கும்போது அது தேவையில்லை, சும்மா இப்படியே வச்சுக்கலாம். ஒரு ஓவர்லாக் போட்டிங்கன்னா கூட போதுமானது தான். இந்த ஷோல்டரில் தையல் போட்டுக்கலாம். இது ரொம்ப லேசான துணிங்கிறதுனால இந்த ஆம்கோல் அப்படியே விட்டுருக்கேன். இதே இது ரொம்ப திக்கான துணினா இந்த ஆம்கோல் இவ்வளோ துணி தேவையில்லை. நீங்கள் லைட்டாக சைஸ் பண்ணி எடுத்துடலாம். அந்த மார்க் பண்ணி தைக்கிறீங்க இல்லையா, தைச்சது போக எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, இல்லை சும்மா லைட்டாக சின்ன ஒரு 2 டாக்கா பண்ணிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஷேக் ஆகாமல் நல்லா உட்காரும். சரி, இப்போது இந்த பேக் பீஸை கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் ஒரே மாதிரி வச்சு சைஸ் பண்ணிக்கோங்க. ஒரே லெவல் பண்ணிவிட்டு கீழே சப்ளை பீஸ் கொடுத்து தைச்சு முடிச்சிட்டோன்னா பேக் பீஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ரைட், இப்போ கீழே சப்ளை பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிடலாம்.
இப்போ சப்ளை பீஸ் கொடுத்துடலாமா? நம்ம ப்ளவுஸோட இறக்கம் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சப்ளை பீஸ் வச்சுக்கலாம். சப்ளை பீஸில் ஒரு எஜ்ஜு தையல் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வழக்கம் போல தான். ஒன்றே கால் இன்ச்சு சரியா? அந்த பெல்ட் வந்து 1.25 இன்ச்சு இருக்கணும். மடித்து சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு தையல் போட்டுட்டு கடைசியில் உள்ளே கூட எம்மிங் பண்ணிக்கோங்க. தையல் போட்டால் வெளியில் தையல் தெரியும். தையல் தெரியாமல் இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு எது வாட்டுமோ பார்த்துக்கோங்க. இல்லை நான் தையல் போட்டுக்கிறேன்னா தையல் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த தையல் போடும்போது பாருங்கள் உங்களுக்கு தையல் வெளியில் தெரியும். இதே எம்மிங் பண்ணிங்கன்னா சுத்தமாக தெரியாது, பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். ரைட். இது உங்களுக்கு இப்படி ஓப்பனாக இருக்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம சைடில் வந்து தைச்சிரும்போது இது க்ளோஸ் ஆகிடும். அப்போ இது நல்லா ஓப்பனாக தான் இருக்கும். ஓப்பனாக இருந்தால் தான் பார்க்க டிசைன் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, வேணாம் இதுக்கு பதிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓரத்தில் போட்டு பதிச்சிடாதீங்க. இடத்தையல் மாதிரி இந்த இருக்கு இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் அது தையல் போடாமல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடத்தையல் மாதிரி போட்டுட்டிங்கன்னா அது ஃப்ரேம் மாதிரி இருக்கும் பார்க்க. இந்த தூக்கல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எஜ்ஜு தையல் போடுறேன். ரைட். இப்போ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா அழகாக சின்ன ஒரு ரவுண்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிடுறேன். அழகாக அந்த குட்டி குட்டி ரவுண்ட் வச்சுட்டு குட்டி குட்டி பீட்ஸ் வச்சுன்னா நல்லாயிருக்கும். இருங்க அதையும் தைச்சிருவோம் கையோட. இதில் நம்மளுக்கு அந்த ஷேப் எவ்வளோ தூரம் வேணும்னு பார்த்துக்கோங்க. அழகாக குட்டியாக வச்சா தான் நல்லாயிருக்கும், ரொம்ப தூரம் வச்சிடக்கூடாது. ஒரு 3 இன்ச்சுக்கு வைக்கிறது அழகாக ரவுண்டாக சரியா? 3 இன்ச்சுன்னா அது 2ஆக மடிச்சிருக்கேன். 3ன்னா 1.5 தானே வைக்கணும். 1.5 1.25 வைக்கிறேன். நல்லா அழுத்தி வரைஞ்சிக்கோங்க. இருக்கு இல்லையா, இன்னும் கூட நல்லா அழுத்தி வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் வச்சுக்கோங்க. ரெண்டாவது இந்த டிசைன் துணி ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு கலர் எதுவும் கிடைச்சாலும் வேறு கலரும் வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டில் வச்சுருக்கோமா, இந்த கோடை நீங்கள் குறுக்கில் வச்சாலும் சரி, இல்லை இப்படி கிராஸில் வச்சாலும் சரி, உங்களுக்கு அதை வச்சு பார்க்கும்போது தெரியும் இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இது நம்ம ஸ்ட்ரெயிட்டில் வைக்கலாமா இல்லை இப்படி கிராஸில் வைக்கலாமா, அது உங்களுக்கு எது நல்லாயிருக்கோ அது மாதிரி பண்ணிக்கலாம். கிராஸ்லேயே வச்சுக்கலாம் ரைட்டா. இப்போ நம்ம அந்த கோடு வந்து ஸ்ட்ரெயிட்டில் இருக்கனால இது நம்ம குறுக்கில் வச்சுருவோம். ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் வச்சுருக்கேன். இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த மார்க் மேலேயே நம்ம தைச்சிடலாம் சரியா.
கட்டிட்டு இதை அழகாக அப்படியே திருப்பிக்கிறோம். சரியா? திருப்பி நல்லா அயன் பண்ணிக்கோங்க. சென்டரில் இருக்கு இல்லையா, எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு அழகாக குட்டி குட்டி பீட்ஸாக கொஞ்சம் அதை வி மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரவுண்டு வச்சுருக்கோம், ரவுண்டு அழகாக துண்டாக தெரியுற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த பிளெயினில் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். ரைட்டா? இப்போ இதை சும்மா அப்படியே அழகாக பதிச்சு உள்ளே ஓவர்லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் இறக்க வேணுமோ பண்ணிக்கோங்க. தையல் வந்து ஓரத்தில் போடாமல் இடத்தையில் போடுங்க, அதுதான் பார்க்க அழகாக இருக்கும். ரைட். உள்ள அதில் ஓவர்லாக் போட்டிங்கன்னா போதும். ஏன்னா இது சும்மா எக்ஸ்ட்ரா வைக்கிறது தானே. ரைட். இதில் வந்து குட்டி குட்டி பீட்ஸாக வச்சுக்கோங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பீட்ஸ் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோவில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி பதிவில் நான் போட்ட மாடல் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. ஓகே, பாய்.